அவனை போய் நோண்டி அவனை மம்புக்கு இழுத்து அவனையும் பிடிச்சி உள்ளே வச்சு அவன் மேலே லத்தி சார்ஜ் பண்ணி அந்த லேடிஸ் எல்லாம் வந்தால் கூட ஈவி இறக்கமே இல்லாமல் ஒரு காட்டாட்சி தர்பார். இந்த ஸ்டாலின் பெயருக்கு ஏற்ற மாதிரி ஸ்டாலின் வந்து ரஷ்ய அதிபர் ஸ்டாலின் ஒரு கொடுங்கோலன். ரஷ்ய அதிபர் ஸ்டாலின் வந்து பல பேரை கொன்று குவித்த ஒரு இரத்த காட்டேரி. அந்த பேருக்கும் இந்த பேருக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை பாருங்கள். வெறித்தனமாக நம்ம சொல்கிற ஒப்பீடு வந்து உள்நோக்கம் இல்லாமல் தான் நம்ம சொல்கிறோம். நாய் வெறி நாய் என்ன பண்ணும்? போகிறவரெல்லாம் கடிச்சு வைக்கும். அந்த மாதிரி இந்து அறநிலைத்துறைக்கு ஒரு வெறி கொண்டு ஒரு பேயாட்டம் ஆட ஆரம்பிக்குது. இவங்கெல்லாம் முன்னாடி என்ன சொன்னாங்க? உண்டு கொள்தான் பார்ப்பாங்க, அதை HRNC எடுத்தான் ஏன் பயப்படுறான் அப்படின்னாங்க. அதுக்கு அடுத்தது பெரிய கோயில்கள் அதெல்லாம் எடுக்கும்போது அங்கெல்லாம் கையாடல் செய்யப்படுகிறதுனா இது கிராமத்தில் இருக்கக்கூடிய இனாம் நிலத்தில் இருக்கக்கூடியதை இதில் எப்படி திருடுறானுங்க பாருங்கள். தப்பான ரூட்டு. அதுக்கு முன்னாடி தான் சைனாக்காரங்கள்லாம் சந்தித்து பேசினார். நீங்கள் அதுக்கு முன்னால் சரியான ரூட்டில் போயிட்டு இருந்தாருன்னு நினச்சிட்டு சரியான ரூட்டில் போகிறானுங்களே லூசுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஓப்பனாக சொல்லுவோம், ஒரு எதிர்கட்சி தலைவரை லூசுன்னு சொல்லாமா அப்படின்னா சட்டைக்கு மேலே பூணூல் போட்டுப்பார். சட்டைக்கு மேலே பூணூல் போட்டு அந்த பஞ்சகச்சத்தை அந்த இழுத்துட்டு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நாம் வந்து இந்த டினு ஆனந்தன் ஒருத்தர் நாயகன் படம் நமஸ்தே நமஸ்தே மேரா பாபா மர்கேயா அந்த மாதிரி தான் அவருடைய ஆக்டிவிட்டி ஃபுல்லாகவே அதில் இருக்கும். அந்த நாயகன் படத்தில் வர மாதிரி தான் அதை பண்ணுவார். அதுக்கப்புறம் அந்த ஃப்ளைட்டு மேலே போகிறதுன்னு பார்ப்பார். திரும்பி நில்லுன்னா திரும்பி நின்று ஏதோ இது பண்ணும். எப்படி பராசக்தி மகாகாளிக்கு இந்த பாரத நாடுங்கிறது வெறும் கல்லோ மண்ணோ கிடையாது. இது பராசக்தியின் மறிவடிவம், இது மகாகாளியின் அம்சம். அப்படி இருக்கிற நாட்டை நான் துண்டாடுவேன்னு ஒரு பையன் சொன்னான்னா, நீ வா, உன் நாடே இல்லாமல் வங்கதேசம் மீண்டும் வந்து இங்கே கிழக்கு வங்கம் எப்படி மேற்கு வங்கம்னு ஒரு மாநிலம் இருக்கோ, நாங்கள் கிழக்கு வங்கம்னு இன்னொரு மாநிலத்தை ஏற்படுத்துகிறோம்டா. ஓ நாடே நாங்கள் போட்ட பிச்சை. இந்த பிச்சைக்கார பயல்களுக்கு இந்த நாடே வந்து இந்திரா காந்தி பிரதமராக இருந்த பொழுது பாகிஸ்தான் மேலே போர் தொடுத்து புடுங்கி கொடுத்த இந்த பயலுக நாம் போட்ட பிச்சையில் வாங்குற இந்த எச்ச பசங்க இந்த நாட்டு மேலே கை வச்சிருவேன்னு சொல்கிறான்னா அவருக்கு அங்கே ஒரு நினைவு இல்லமோ அல்லது ஒரு வாசக சாலையோ அதுவும் இல்லைன்னா இது வந்து இதை தினமலரில் ஒரு கோரிக்கையாக வச்சுருக்காங்க. இதை தாண்டி அங்கே தேச ஒற்றுமைக்கு இது தமிழக அரசுக்கு பிடிக்காது. இது வந்து அநேகமாக இதுக்கே கூட நம்மளை ஏன் நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு இந்த பச்சை துண்டு போட்ட பழனி பாத யாத்திரைக்காரரை கைது செஞ்ச மாதிரி இவங்க ரெண்டு பேரும் தமிழக அரசின் மாண்பை குறைத்து விட்டார்கள். தேச பிரிவினைக்கு வழிகொழிய முஸ்லீம் லீக் அதனுடைய முகமாக இருந்த காயிதே மில்லத் பேர்ல நிலையத்துக்கு பேர் வைக்கிறாங்க. அதெல்லாம் வைக்கலாம். தேசத்துக்காக உயிர் தியாகம் செய்த பழனி பேர்ல எதுவும் பண்ண மாட்டாங்க. ராஜீவ்காந்தியை கொல்றதுக்கு அதுக்கு உதவிகரமா இருந்த அவனை கட்டி பிடிச்சி அவனுக்கு இனிப்பு ஊட்டி உச்சி முகர்ந்து உனக்கு என்ன வேணும் சொல்லு, அண்ணன் இருக்கேன் அப்படிங்கிற அளவில் இருந்த முதல்வர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் இன்றைய முக்கிய செய்திகளை பார்ப்போம். திருப்பூரில் குப்பைகளுக்கு எதிரான போராட்டம், மக்களை கைது செய்த காவல்துறை. இனாம் வகை நிலத்தில் உள்ள கோயில்களை ஆக்கிரமிக்கும் அறநிலையத்துறை. ஆபரேஷன் சிந்தூரில் முதல் நாளே தோல்வி, காங்கிரஸ் முன்னாள் முதல்வர் பிருத்விராஜ் சவான். வடகிழக்கு எல்லையை துண்டாடுவோம், வங்கதேசத்தினர் மிரட்டல். கல்வான் தாக்குதலின் உயிர் தியாகி ஹவில்தார் பழனிக்கு மத்திய அரசு கௌரவம். இன்றைய செய்திகள் குறித்து தனது கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்துள்ள நமது அரங்கத்திற்கு திரு ஓமாம்புலியூர் ஜெயராமன் அவர்கள் வந்திருக்கிறார். ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம். முதல் செய்தியே ரொம்ப ஆச்சரியமான பரபரப்பான செய்தி. என்ன அப்படின்னா, திருப்பூரில் ஊர் மக்களையே கைது பண்ணியிருக்காங்க. அதில் குறிப்பிட்ட அதாவது போராடிய அந்த ஊர் மக்களை எதுக்காக கைது பண்ணாங்க? இந்த அரசுக்கு எதிராக வன்முறையை தூண்டுறது மாதிரி ஏதாவது செயல்பட்டாங்களா அப்படின்னா இல்லை. எங்கள் கிராமத்தில் குப்பை போடாதீங்க, இது சம்மந்தமாக நாங்கள் வந்து கோர்ட்லேயே கேஸ் கொடுத்துருக்கோம், சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நாங்கள் போயிருக்கோம். திருப்பூர்லேருந்து எடுத்துகிட்டு வர குப்பையை கொண்டாந்து அப்படியே எங்கள் கிராமத்தில் கொண்டாந்து கொட்டாதீங்கன்னா ஒரு 5 கிராம மக்கள் ஒன்று கூடி போராடி இருக்காங்க. அந்த இடத்துல வந்து போலீஸு வந்து தன்னுடைய அப்பர் ஹேண்டை காட்டி
அவங்களுடைய அதிகாரத்தை காட்டும் பொழுது அங்கே ரசபாசமாக ஆகியிருக்கிறது. இப்போ இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவங்கெல்லாம் போலீஸ் கைதும் பண்ணியிருக்குது. ஏன்னா அரசு ஊழியர்களை பணி செய்ய விடாமல் தடுத்தார்கள் அப்படின்னு. இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க? இதை நயினார் கண்டனம், இதுதான் சமூக நீதியை ஆட்சியா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு. பேய் ஆட்சி செய்தால் பிணந்து தின்னும் சாத்திரங்கள் அப்படின்னு பாரதி வார்த்தைக்கு ஒப்ப அதில் கொஞ்சம் கூட திமுக ஆட்சி, அது பாரதியாரோட சொன்ன வார்த்தைக்கு ஏற்ப இவங்க நாங்கள் தான் சமூக நீதி அப்படின்னு சொல்லிட்டு பேய் ஆட்சி செய்வாங்க. பாரதியார் இந்த பேய் ஆட்சிங்கிறது பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை பற்றி சொன்னார். அவர் பிரிட்டிஷ் ஆட்சியை பற்றி சொன்னார். பிரிட்டிஷ்காரங்களோட கால கழுவி குடிச்சு திமுகவுக்கும் அது பொருந்தும். ஏன்னா இன்னி வரைக்கும் நாங்கள் சொன்னதை வாபஸ் வாங்குறோம்னு அவங்க சொல்ல. நீங்கள் லண்டன்ல இருந்தாவது எங்களை ஆட்சி செய்யுங்க, மகாராணி அவங்க எங்களை விட்டு போயிடாதீங்க அப்படின்னு கதர்ன இந்த கும்பல் அந்த பேயாட்சியோட நீட்சியாக தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இவங்களுக்கு மக்களை பற்றி எந்த கவலையும் கிடையாது. இவங்களை பொறுத்த வரைக்கும் கார்ப்பரேட் கைக்கூலி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கார்ப்பரேட்டுக்கு கைக்கூலி வேலை பார்ப்பாங்க. சன் டிவிங்கிற ஒரு கார்ப்பரேட்டை வச்சுப்பாங்க. போய் ஃபாரினில் இருக்கிற கார்ப்பரேட் கம்பெனிக்கெல்லாம் இவங்க அடிமை சாசனம் எழுதி கொடுப்பாங்க. இவங்க கார்ப்பரேட்டை போஷித்து வளர்ப்பாங்க. நல்லா பூஸ்ட் ஹார்லிக்ஸ்லாம் கொடுத்து நல்லா வளர்க்குறதுல திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பக்கம் இப்படி செய்யும். நம்மளுக்கு கம்பெனிகள் தேவை, கார்ப்பரேட் கம்பெனி தேவை, நான் இல்லைன்னு நான் சொல்ல. ஆனால் நீ அதை நீ என்னமோ அதை செய்யாத மாதிரி பேசாதேன்ற. நிறைய நிறுவனங்கள் வேணும், கம்பெனிகள் வேணும், அப்போ தான் தொழில் விரிவாக்கம் இருக்கும். ஆனால் இவங்க மக்களை எப்படிலாம் வஞ்சிக்கிறாங்க பாருங்கள். கேரளாவிலேருந்து கொண்டு மெடிக்கல் வேஸ்ட்டை கோயம்புத்தூர் பாரில் கொட்டுவான், தென்காசி பாரில் கொட்டுவான். தமிழ்நாட்டிலேருந்து கனிம வளத்தை கடத்தி கொண்டு போய் கேரளாவில் சேர்ப்பான். கேரளா குப்பையை கொண்டு கொட்டுறான், இங்கே இருக்கிற வளத்தை கொண்டு போய் அவன்கிட்ட கொடுக்குறான். இது ரெண்டுமே திராவிட மாடல் ஆட்சியில் தான் ரொம்ப எளிமையாக ஈஸியாக நடக்குது. நம்ம இதே அரங்கத்தில் பேசியிருக்கோம். மழை வெள்ளம் புயல் அடித்தா கூட லாரியை விடாமல் கைட் பண்ணி திருநெல்வேலி பகுதியில் அனுப்பிச்சதை நம்ம இதே அரங்கத்தில் தென்காசி திருநெல்வேலின்னு கடத்தி நார்கோல் வழியாக கொண்டு போனதை நம்ம பேசியிருக்கோம். ஒரு 3 மாதம் முன்னாடி கூட பேசியிருக்கோம். இப்போ இந்த அரிசியும் உமையும் கொண்டு ஊதி ஊதி திங்களாங்கிற மாதிரி அரிசிங்கிற நம்ம எடுத்துகிட்டு போனோம். அவன்கிட்ட உமியை வாங்கி நாம் ஊதி ஊதி திங்கிற வேலையை மிக சிறப்பாக அந்த திமுக ஆட்சி செய்து மெடிக்கல் வேஸ்ட்டை கொட்டும் போதும் இவங்க ஒன்றும் வேடிக்கை பார்த்துட்டு தான் இருந்தாங்க. கிராம மக்கள் வெகுண்டு எழுந்து போராடினதுக்கு அப்புறம் தான், கோர்ட்டு தலையிட்டதுக்கு அப்புறம் தான் அதுலேயும் ஒரு விதாயம் பொருந்தது. இப்போ இந்த திருப்பூர் பிரச்சனையில் பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கக்கூடிய கிராம பகுதி மக்கள் அவன் என்ன சொல்கிறான், குப்பையை கொண்டு வந்து என் ஊரில் ஏண்டா கொட்டுற, நீ கொட்டுற குப்பையாவது மூடியாவது கொண்டு வரையானா தெரு முழுக்க குப்பையை இறைச்சிட்டு போவான். சென்னை கார்பரேஷன்லேயே 15-20 வருஷம் முன்னாடி குப்பை வண்டி போச்சுன்னா அது பின்னாடியே ஒரு பெருங்குப்பை ரோடு முழுக்க கிடக்கும். அது அடுத்த நாள் வந்து தான் வருவாங்க, அதுக்கு திரும்பியும் அந்த வண்டியில் போகும்போது கொட்டும். இப்போ இந்த நிலைமை இப்போ திருப்பூருக்கு வந்திருக்கு. திருப்பூர் இன்னும் மேம்படுறதுக்கு 20-25 வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன். அதில் அவன் என்ன சொல்கிறான், மக்கும் குப்பை மக்காத குப்பையை பிரித்து கொடுறா, நீ கொட்டும் போது தான் அதையாவது பிரித்து கொண்டு வந்து கொட்டு, நாத்தம் தாங்கலடா, எங்கள் கிராமத்தில் வாழவே முடியல அப்படிங்கிறாங்க. இது சொல்கிறது யார்கிட்ட? திமுக ஆட்சிகிட்ட. எந்த திமுக ஆட்சிகிட்ட? அவங்க முழுக்க முழுக்க ஏழை விவசாயிகள். அந்த பகுதியில் இருக்கிறவங்க முழுக்க விவசாய கிராமம். அந்த 4-5 கிராமத்தில் கொண்டு போய் இவங்க குப்பையை டம்ப் பண்ணுறதே இது எப்படி வந்து இந்த மழை நீர் இது பண்ணுமே, நம்ம பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்டு மாதிரி மார்ஷ்லேண்டு தண்ணியை உறிஞ்சி வச்சு டிஸ்சார்ஜ் பண்ணோம். அவன் விவசாயம் செஞ்சு நெல்லையும் கம்பு கேழ்வரையும் மக்களுக்கு கொடுக்குறவான். அவனை போய் நோண்டி அவனை மம்புக்கு இழுத்து அவனையும் பிடிச்சி உள்ளே வச்சு அவன் மேலே லத்தி சார்ஜ் பண்ணி அந்த லேடிஸ் எல்லாம் வந்தால் கூட ஈவி இறக்கமே இல்லாமல் ஒரு காட்டாட்சி தர்பார். இந்த ஸ்டாலின்னு பெயருக்கு ஏற்ற மாதிரி, ஸ்டாலின் வந்து ரஷ்ய அதிபர் ஸ்டாலின் ஒரு கொடுங்கோலன். ரஷ்ய அதிபர் ஸ்டாலின் வந்து பல பேரை கொன்று குவித்த ஒரு இரத்த காட்டேரி. அந்த பேருக்கும் இந்த பேருக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை பாருங்க. இங்கே அந்த லேடிஸ் எல்லாம் கைது செய்கிறாங்க, தடியடி நடத்துகிறாங்க. தடியடி நடத்தி அங்கே வந்து விவசாயிகளுக்கும் அந்த ஊர் ஜனங்களுக்கும் கிராமத்தினருக்கும் அவங்க மண்டையெல்லாம் உடையுது. மண்டையெல்லாம் உடைஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இவங்களே ஒரு புட்டப் கேஸ், ஒரு லேடி போலீஸை கூப்பிட்டு பெண்மையை இழிவுபடுத்துதல், ஆபாசமாக பேசுதல், ஆயுதங்களை கொண்டு தாக்குதல், அதுக்கப்புறம் அரசு அதிகாரியை வேலை செய்ய விடாமல் தடுத்தல். இல்லை இப்போ எனக்கு மன்னிக்கணும், உங்களுடைய ஃப்ளோ குறைஞ்சிரும். இருந்தாலும் இப்போ என்னென்னா அது எப்படி பேட்டர்ன் ஒரே மாதிரி இருக்குது. இப்போ திருவண்ணாமலையில் 23 விவசாயிகளை கைது பண்ணாங்க. அவங்க மேலே மிகவும் அசிங்கமாக பேசினார்,
அப்படின்னு ஒரு அதை என்னத்தை ப்ரூவ் பண்ணுவீங்க? அசிங்கமா நீங்க திமுக காரரா அப்படின்னு ஒரு வேளை கேட்டாரோ என்னமோ தெரியல, போலீஸ்காரரா, அதே ஒரு இவங்க அசிங்கமா கூட நினைச்சிருக்கலாம். நீங்க உதயநிதி ஆதரவாளரா அப்படின்னு கூட அவங்க கேட்டிருக்கலாம். அதுல திருவண்ணாமலையில இன்னொரு கூத்து அரங்கேறினதை உங்களுக்கு கவனத்துக்கு வந்திருக்கும். அந்த மேல்மா விவசாயி அந்த இதுக்காக எடுத்து போராடு குண்டர் சட்டத்துல போட்டாரு. அந்த குண்டர் சட்டத்தை வந்து அவரை உடைச்சிட்டு வெளில வந்து கோர்ட்டை காரி துப்பிச்சு இந்த திராவிட மாடல் ஆட்சியை எவ்வளவு திட்டினாலும் இந்த ஆட்சிக்கு சூடு சொரண வெக்கமானங்கிறதே இல்லாம இருக்காங்க. கோர்ட்டு பல்வேறு விஷயங்கள்ல கோர்ட்டு இவங்களை கண்டிச்சு காரி துப்பியும் ஊடகங்கள் திராவிட மாடல் ஆட்சியா வரப்போகுது, திராவிட மாடல் ஆட்சியா ஸ்டாலின் ஆட்சியா, இப்படியே இந்த மாதிரி ஏதாவது பெனாத்திட்டே புலதாங்கி அடையிற பயலுங்க, நாஞ்சல் சம்பத் மாதிரி செயல்படுறாங்களோ, நான் தொடச்சிட்டு போவேன், வெக்கமே இல்லாத பயலுங்க, மான ரோசம் இல்லாத பயலுங்க இந்த ஊடகத்தினர். இவ்வளவு தர கோர்ட்டு காரி துப்பியிருக்கு. எல்லாத்தையும் கம்பைல் பண்ணாலே இந்த 5 வருஷத்துல கோர்ட் எவ்வளவு காரி துப்பி இருக்குன்னு தெரிஞ்சு இவங்க பவுச்சு வெளிப்படும். அந்த அருளை வந்து அவர் குண்டாசை உடைச்சிட்டு வெளில வரும்போது கோர்ட்டுக்கு போனோன்னே ஏன் இதுக்கெல்லாம குண்டர் சட்டம் போடுவீங்கன்னு சொல்லி திட்டி கோர்ட்டு அனுப்பிச்சுது. ஒருவேளை அந்த கடுப்புல தான் திரும்பி இந்த அருளை பிடிச்சி உள்ள வைக்கணுங்கிறது தான் வச்சுட்டாங்க பிள்ளைங்க. விடிகாலையில் 4 மணிக்கு அவங்க வீட்டில் போய் கதவை தட்டி எழுப்பி அவரை கைது செஞ்சதோடு இல்லாமல் கடப்பாறையெல்லாம் எடுத்துட்டு போகல, கடப்பாறையெல்லாம் அதெல்லாம் அது சவுக்கு சங்கர் மாதிரி அதையும் பண்ணியிருப்பாங்க. அங்கே இருட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்லைங்கிறதுனால தெரிஞ்சிருக்காது. அதை தாண்டி ஒரு ஆள் வந்து இன்னொரு ஊரில் அவன் பழனிக்கு பாத யாத்திரை போகிறவங்களுக்கு பழனிக்கு மாலை போட்டிருக்கான். பச்சை துண்டில் அவன் டீ குடித்தவனை போய் போலீஸ்காரன் நீ விவசாய சங்கம் தானே வான்னு கைது செய்யும். அவன் என்ன சொல்கிறான், யோ நான் முருக பக்தன் யா பழனிக்கு போகிறேன் யானா, அதெல்லாம் கிடையாது. முருக பக்தர்னாலே இப்போ இந்த அரசுக்கு எதிரானவர்கள் பிடிக்காது. முருகர் பக்தர், நீங்கள் வந்து சிவன், இந்து மதம், இந்து தர்மம், விவசாயி, பச்சை இந்த பச்சை தான் பிடிக்காது. இந்த தோளில் போட்டிருந்த பச்சை தான் பிடிக்காது. அந்த வேற பச்சை இருக்கு பாருங்க, அவங்க என் மாசா ஓட்டு போட்டுருவாங்கங்கிற காரணத்தினால அந்த பச்சையை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நீங்கள் பச்சைன்னு சொல்லுது, இப்போ அஜ்ஜு இல்லம்லாம் தொடங்கி வைக்கிறாங்களே, அந்த அவங்க வந்து ஓட்டிங் மிஷினாக தானே பார்க்குறாங்க. ஒரு 5-10 வருஷம் கழிச்சு பாருங்க, இந்து கன்சால்டேஷன் வரும்போது இதே திமுக அவங்கள என்னெல்லாம் ஏச போகிறாங்க நம்ம வாழ்நாள் காலத்திலேயே பார்ப்போம். அவர் போய் போலீஸ் பிடிக்கும் போது, யோ நான் விவசாயியா பழனிக்கு போகிறேன்யா, மாலை போட்டிருக்கேன்யா, என்ன டீ கடையில் டீ குடிச்சிட்டு இருக்கேன்யா, அவருக்கு இதே வழக்கு. இந்த மாதிரி விவசாயிகளை வஞ்சிச்சு இவங்களை கொண்டு போய் கைது செஞ்சு, அங்கே பாருங்க இங்கே வந்து சாதாரண ஆட்கள் எல்லாம் வீடு புந்து கைது செஞ்சு 20 பேரா 23 பேரா கைது செஞ்சுருக்காங்க. அங்கேயும் பாருங்க ஒரு 10-15 பேருக்கு மேலே கைது செஞ்சுருக்காங்க. யார் யாரெல்லாம் கைது செஞ்சுருக்காங்கன்னா, அந்த லோக்கலில் போராடின சர்வகட்சி ஆட்கள், அதில் திமுக ஆட்கள் மெஜாரிட்டி அல்ல, பிஜேபிக்காரன் தான். அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒன்றிய வடக்கு செயலாளர், ஒன்றிய தெற்கு செயலாளர், துணைத் தலைவர் அப்படின்னா அதில் பிஜேபிக்காரன் ஒரு 5-6 பேர், விஜய் கட்சிக்காரன் ஜோசப் விஜய் கட்சிக்காரன் 2 பேர், இப்படி எல்லாரையும் கைது செஞ்சுருக்காங்க. கிராம மக்களையும் கைது செஞ்சுருக்காங்க. இவங்க அடிப்படையாக ஒரு விஷயம் செய்யலாம், அந்த குப்பையை தரம் பிரிச்சாது மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு போட்டு அதை க்ளோஸ்டாக பண்ணி அதை ஆக்சுவலாக நீ ஏன் கிராமத்தில் கொண்டு போய் போடுற? நான் என்ன கேட்குறேன், மெட்ராஸில் இருக்கிற குப்பையெல்லாம் கொண்டு போய் பள்ளிக்கரணை மாஸ்ட்லேண்டில் போகிறீங்க. UMCA பெரிய இடம் இருக்குது. ஏன் பீட்டர்ஸ் ரோட்டில் நியூ காலேஜுக்கு பின்னாடி எவ்வளோ இடம் இருக்குது, திருவல்லிக்கேணி ரோட்டில் இடம் இருக்குங்க, ஏக்கர் கணக்கில் திருவல்லிக்கேணி ரோட்டில் இருக்குது, பைக்ராஃப்ட் ரோட்டில் இருக்குது. அங்கெல்லாம் போடாமல் நீங்கள் ஏன் நீர்நிலையில் கொண்டு போய் போடுறீங்கன்னா எனக்கு புரியாத ஒரு புதிராக இருக்குது. இந்த விஷயத்துலையும் 8 வழிச்சாலைக்கு என்னெல்லாம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் பல்ட்டி அடிச்சுது, இந்த குரங்கு மாதிரி ஆறாராமா பல்ட்டி மாதிரி விவசாயிகள்லாம் விவசாயத்தை விட்டு போயிட்டாங்கன்னா நீங்கள் பிளாஸ்டிக் அரிசியாக திம்பிங்க. அவங்க விவசாயிகள்லாம் நீங்கள் வஞ்சிச்சுட்டு எப்படி வாழ்கிறீங்க, உங்களுக்கு எப்படி எடப்பாடிக்கும் மோடிக்கும் எங்கேருந்து மனம் வந்தது அப்படின்னு கேட்டல சுற்றுப்புற சூழல் போராளிகள், எதிர்கட்சிகள், சமூக செயல்பாட்டாளர்கள், முற்போக்கு பிற்போக்குவாதிகள், பெட்மார்க்ஸ் லைட்வாதிகள் ஒரு பயிலையும் காணும். இன்னைக்கு நவத்வாரத்தையும் மூடிட்டு காந்தி ஆசிரமத்தை குரங்கு மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். 8 வழிச்சாலைக்கு எதிர்ப்பை தெரிவித்த இவங்கெல்லாம் திமுக ஆட்சி உட்பட, திமுக கட்சி உட்பட ஏன் இந்த விவசாயியை ஊரை விட்டு விரட்டுற வேலையை பார்க்குறாங்க? இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் கிராமப்புறத்தில் இருந்து அப்புறப்படுத்தும் வேலையை மிக சிறப்பாக செய்து டெல்டா பகுதியில் நீங்க பாத்தீங்கன்னா அங்க குப்பை கொட்டுறதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இங்க குப்பை அள்ளக்கூடிய தூய்மை பணியாளர்களை இங்க அரசு அவங்களையும் முடிச்சு உள்ள வச்சு அவன் என்ன பண்றான், போய் கருணாநிதி சமாதியில போய் தர்ணா பண்றேன்ட்டு போறான். ஏன் முரசொலி படிக்கிறவரு இதுக்கும் அதெல்லாம் தயிர் வரையே சாப்பிடுறாரு. சிப்ளா கட்டையை வச்சுட்டு பஜன்ஸ் பாடும்போது அதை காதல விழுது அவருக்கு.
இந்த போராட்டம் காதல விழாமையே போயிடும். அப்படி ஒரு செவிட்டுக்காதா என்ன கலைஞருக்கு? கலைஞர் இரக்கமற்றவரா என்ன? நான் அப்படி பார்க்கல. ஸ்டாலின் தான் இரக்கமற்றவர், கருணாநிதி கொஞ்சமாவது இரக்கம் உள்ளவர்னு நினைச்சுதான் அவங்க போயிருக்காங்க. இந்த ஆட்சி ஒரு தீய ஆட்சிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். அறநிலையத்துறை பெரிய பெரிய கோயிலில் தான் ஆட்டையை போடுது, அங்கேருந்து ஏதாவது கணக்கு வழக்கில் பிரச்சனைன்னு யாராவது ஒரு அனானிமஸ் லெட்டர் ஒன்று அனுப்புவாங்க, உடனே அதை வச்சுட்டு நாங்கள் கணக்கு வழக்கு சரி பண்ணுறோன்ட்டுலாம் வந்து ஆக்கிரமிப்பாங்க, நம்ம பார்த்துருக்கோம். இப்போது ஒரு வீடியோவை பார்க்கும் பொழுது, அதுவும் ஒரு விவசாய அமைப்பு வச்சுருக்கிற ஒரு யூடியூப் சேனல் வரும்பொழுது அவர் பல ஆதாரத்தோடு பல குற்றச்சாட்டுகள் சொல்கிறார். குறிப்பாக சேலமில் தேவூர் அப்படிங்கிற ஒரு இடமும், தேனி பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமங்களில் இருக்கக்கூடிய கிராம கோயில்கள், அதுவும் குறிப்பாக இனாம் வகைப்படுத்தப்பட்ட நிலத்தில் இருக்கக்கூடிய கோயில்களை அதை வந்து அங்கே அக்கௌண்ட்ஸ் இவங்க ஒழுங்காக மெயின்டைன் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய அறங்காவலர்களை அனுப்பிட்டு இவங்களுக்கு ஏதுவான தக்கார்களை போட்டு அந்த இடத்தையெல்லாம் ஆக்கிரமிக்கக்கூடிய வேலை செய்கிறாங்க. அவங்களுடைய வழிபாட்டு உரிமையே இவங்க மறுக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வந்திருக்கு. கிராம கோயில்கள், குறிப்பாக அதே போல் சமுதாய கோயில்கள், இப்போ கன்னியாகுமரிலாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் பெரிய கோயில்கள்லாம் உண்டு. அதே போல் பல இடங்களில் சதன் தமிழ்நாட்டில் உண்டு. இப்போ அது போன்ற விஷயங்கள்லையும் இந்து சமய அறநிலைத்துறை இறங்கியிருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறேன்? அது இந்த செய்தியை வந்து இந்த திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து வெறித்தனமாக நம்ம சொல்கிற ஒப்பீடு வந்து உள்நோக்கம் இல்லாமல் தான் நம்ம சொல்கிறோம். வெறி நாய் என்ன பண்ணும்? போகிறவரெல்லாம் கடிச்சு வைக்கும். அந்த மாதிரி இந்து அறநிலைத்துறைக்கு ஒரு வெறி கொண்டு ஒரு பேயாட்டம் ஆட ஆரம்பிக்குது. இவங்கெல்லாம் முன்னாடி என்ன சொன்னாங்க? உண்டு கொழுத்தான் பார்ப்பான், அதை HRNC எடுத்தான் ஏன் பயப்படுறான் அப்படின்னாங்க. அதுக்கு அடுத்தது பெரிய கோயில்கள் அதெல்லாமும் எடுக்கும்போது அங்கெல்லாம் கையாடல் செய்யப்படுகிறதுனா, இது கிராமத்தில் இருக்கக்கூடிய இனாம் நிலத்தில் இருக்கக்கூடியதை இதில் எப்படி திருடுறானுங்க பாருங்க. நான் அந்த வீடியோ பார்த்தேன். IIMல படித்தவர், உழவன் மகனா ஏதோ ஒரு இதில், உழவன் குரலை ஏதோ ஒரு இதில் அவர் வந்து ரொம்ப விவரமாக சொல்கிறாரு. நல்ல விஷயங்கள், பல விஷயங்கள். இவ்வளோ நாளாக நம்ம இந்த ஃபீல்டில் வேலை செஞ்சால் கூட அதில் இன்னும் மைக்ரோ லெவலில் போய் ஒரு அடி ஆழத்தில் போய் இந்து சமுதாயத்தின் அடி வேர்களாக இருக்கக்கூடிய சமுதாய கோவில், கிராம கோவில், அந்த ஜாதிக்கு பாத்தியப்பட்ட கோவில், இவங்க பார்வையில் இந்த சிறு தெய்வம் பெரு தெய்வம், நமக்கு அந்த வித்தியாசம் கிடையாது. நான் என்ன கேட்குறேன் இந்த பயல்கிட்ட, அதுவும் குறிப்பாக இந்த கம்யூனிஸ்ட்டு, விடுதலை சிறுத்தைக்கு ஆதரவாக பேசக்கூடியவர்கள், மே தவச இயக்கம், அப்புறம் உண்டியல் குளிக்க பயலுக, அதுக்கப்புறம் சத்தியவேல் முருகனார் அப்படின்னு தன்னைத்தானே பாராட்டுகிறவன், ஆன்மீக செம்மல், அது என்னது ஆகமங்களின் பெரிய தன்னைத்தானே பாராட்டுகிறவன், அப்புறம் அதை போன்று இருக்கக்கூடிய ஆன்மீக போர்வையில் ஒளிந்து கொண்டு திமுகவிற்கு புரோக்கர் வேலை பார்க்குறவங்க, அப்புறம் இது நேரு எதிர் சித்தாந்தத்தில் இப்போ சத்தியவேல் முருகன் இந்த கும்பலுக்கு நேர் எதிராக பார்த்தீங்கன்னா இந்த எராமிச எச்சசோறு ஓசிச்சோறு இவங்களாம். நாங்கள் சிறு தெய்வங்களை எங்களுக்குனா தெய்வ நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். கிராமத்தில் இருக்கிறவன் நடுகள் வழிபாடு சிறு தெய்வ வழிபாடுல தானே இருக்கான். அவங்களுக்கெல்லாம் நீங்க ஏன் அவன் உரிமையை அவனை பத்தி பேசியிருக்கீங்களா அப்படின்னு எல்லாம் ஆசனவாய அப்படியே இது பண்ணிட்டு மூச்சு முட்டை சில யூடியூபர்ஸ், என்னுடைய நண்பர்கள், சில பத்திரிகையாளர்கள், இவங்கெல்லாம் சிறுதெய்வ வழிபாட்டை இந்த பார்ப்பனருக்கு அடியாள் வேலை பார்க்கும் RSS இந்து முன்னணி செய்தது உண்டா? இந்த பயலெல்லாம் எங்க வாடகைக்கு வாயை விட்டு எங்க யாரோட வாழைப்பழம் யார் கொடுத்த வாழைப்பழத்தை வச்சிருக்கானுன்னு தெரியல இந்த பயல்வ. ஏன்னா இந்த கோவில் எல்லாமே ஒரே ஒரு சன்னதி இருக்கக்கூடிய கோவில். அந்த அம்மனோ சாமியோ ஐநாரப்பனோ காளியம்மனோ இல்லை ரொம்ப அதிகமாக இருந்தால் ஒரு சிவன் இருந்தால் கூட ஒரு விநாயகர், அவ்வளோதான். அதை தாண்டி இல்லாத 2 சன்னதி தான் அதிகபட்சம். முருகர் கோவிலோ இதுக்கு மேலே எதுவுமே கிடையாது அந்த கோவிலில். கிருஷ்ணன் கோவிலோ எதாக இருந்தாலும் ஒரே ஒரு சன்னதி தான். அந்த கோவிலுக்கு பூஜை பண்ணுறவன் அந்த லோக்கல்லையே இருக்கக்கூடிய பரம்பரையாக பூஜை பண்ணுறவராக இருக்காரு, இல்லை அந்த கிராமத்தார்களால் நியமிக்கப்பட்டவராக இருக்காரு. பெரும்பாலும் பூசாரிகள் தான் இருப்பாங்க. பூசாரி தான், அர்ச்சகர்கள், பார்ப்பனிய அர்ச்சகர்கள் 100%. அங்கே வந்து 100% இந்த பார்ப்பனர்கள், இவங்க சொல்கிற சோகால்டு பார்ப்பனர்கள் கிடையாது, பூசாரிகள் தான் பண்ணுறாங்க பூஜை. பெண் பூசாரிகள் கூட நான் பல இடங்களில் நான் பார்த்துருக்கேன் சாமிக்கு பூஜை பண்ணுறவங்கள.
அதுக்கு அந்த இடத்த வந்து இந்த சர்க்காரியா கமிஷன்ல வந்து இவங்க சொன்னாங்கல்ல, சயின்டிபிக் கரப்ஷன் அப்படிங்கிறது, ஃபாதர் ஆஃப் சயின்டிபிக் கரப்ஷன். அந்த கட்சி வந்து கோவிலில் கூட எப்படி ஒரு குயுக்தியா திருடுறாங்கங்கிற ஒரு வேலையை தான் அந்த தம்பி அதில் விளக்கி சொல்லியிருக்காரு. ரொம்ப அருமையான ஒரு கருத்து. அதில் அவர் சொல்றது, இனாம் நிலங்களை கோவில் நிலம்னு காமிச்சு அந்த கோவிலை வந்து ஹெச்ஆர்என்சி டேக் ஓவர் பண்ணுதுன்னு சொல்லி அந்த ஹெச்ஆர்என்சி லேண்டை அதுக்கப்புறம் வேற யாருக்காவது லீஸு கொடுக்குறேன், இவனுக்கு பட்டா போட்டு கொடுக்குறேன். இது இன்று நேற்று நடக்கலை, 30 வருஷமா இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த தம்பி பேசி பல விளக்கங்களை கொடுக்குறாரு. அதில் கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சு பாருங்க. ஒரு சில நபர்கள் மட்டும்தான் ஹெச்ஆர்என்சினால தான் காக்கப்படுது. அங்கே நான் போனேன், திருச்சி பக்கத்தில் ஒரு கோவிலுக்கு போனேன், அந்த பெரிய லிங்கத்துக்கு 6 அடி உயரத்துக்கு மேலே இருக்கிற சிவலிங்கத்துக்கு திருமேனிக்கு 100 ml எண்ணெய் கூட சாத்தலை. இதெல்லாம் இது ஹெச்ஆர்என்சி தப்புதான்டா. ஹெச்ஆர்என்சி மொத்தமாகவே ஊழல் பண்ணுறதுக்கு தானே இருக்கான், அயோக்கியத்தனத்தை தானே செய்கிறாங்க. இவங்க பெரிய கோவிலுக்கு எழுதி வைக்கப்பட்ட நிலங்கள், தர்மத்துக்காக எழுதி வைக்கப்பட்டது, கட்டளைகள், அதெல்லாமோ இவங்க கபலீகரம் பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த கோவிலுக்காக இருக்கக்கூடிய மடங்கள், அது அந்த மடாதிபதிகள்கிட்ட இருக்கக்கூடிய சொத்தையும் பிடுங்குற வேலையை தான் இந்த திராவிட மாடல் ஆட்சியும் கோவில் கொள்ளைத்துறையும் சேர்ந்து செஞ்சிட்டு இருக்கு. இதெல்லாம் பெரிய கோவிலோட முடிஞ்சு போச்சு, இன்னும் கீழ் லெவலில் இவங்க போல கொஞ்ச நாள் ஆகும்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தா நமக்கு தெரியாமையே, இத்தனைக்கும் இந்த ஃபீல்டில் நம்ம தொடர்ந்து பணி செய்கிறோம். கிராம கோவில் பூஜாரிகள் பேரவையில் நம்ம தொடர்பில் இருக்கோம். அந்த பூஜாரிகளோட நாமளும் கிராமத்தில் போய் நம்ம அடிப்படையாக கிராமத்துலேயும் வேலை செய்கிறோம். நமக்கே வந்து இந்த செய்தி வந்து பல்வேறு அதிர்ச்சிகளையும் ஆச்சரியங்களையும் பயத்தையும் ஏற்படுத்துதுன்னா இப்போ பார்க்கக்கூடிய மக்கள் எவ்வளவு உஷாராக இருக்கணுங்கிறது தெரிஞ்சுக்கணும். இந்த இனாம் நிலத்தை இல்லை இந்த மக்களே சிதம்பரம் கோயிலில் தானே ஹெச்ஆர்என்சி எடுத்துக்கணும்னு நினைக்குது. கபாலீஸ்வரர் கோயிலுக்கான அந்த பிரச்சனை, பார்த்தசாரதி கோவில் தானே, திருவாரூர், தஞ்சாவூர் பெரிய கோவில் தானே அப்படின்னு இவங்களுடைய கற்பனை. நமக்கு எங்க வரப்போகுதுன்னு இந்த ஊரே பத்தி எரிஞ்சு போகுது. பக்கத்து ஊர் தானங்க எரியுது, நமக்கு என்னங்க? பக்கத்து தெரு பத்தி எரிஞ்சு போகுது, பக்கத்து தெரு தானங்க பத்தி எரியுது. பக்கத்து வீடு பத்தி எரியும் போது பக்கத்து வீடு தானே பத்தி எரியுது. அந்த நெருப்பு இப்ப நம்ம வீட்டையும் தாக்க வருது. அந்த அளவுக்கு கொடுங்கோல் தனமாக அவுரங்கசீப் ஆட்சியை தான் இந்த திராவிட மாடல் ஆட்சி இதில் கொண்டு வந்து செய்யுது. இந்த இனாம் நிலத்திலையும் வஞ்சிக்கக்கூடியதை அவன் வந்து ரசீது வாங்கி வச்சிருக்கான். அவன் ஏற்கனவே இங்கே நீங்கள் அருணாச்சலபுரம்னு இருக்கு, மலர் ஹாஸ்பிட்டலுக்கு ஏற்ற மாதிரி சத்யா ஸ்டுடியோ ஒட்டி, அங்கே பேசக்கூடிய நியாயத்தை கொண்டு போய் எளிய மக்கள்கிட்டையும் பேசுகிறான். அருணாச்சலேஸ்வரர் கோவில் அது கிட்டத்தட்ட 600 கிரவுண்டா, 600 ஏக்கர். அந்த 600 ஏக்கருக்கு என்ன கதை சொல்கிறாங்களோ அதே மாதிரி தான் கிராம கோவில்லையும் போய் இது இனாம்லாம் கிடையாதுங்க, நீங்கள் இத்தனை நாளாக குடியிருந்தது கோவிலுக்கு யாரோ எழுதி வச்சுதுங்க அப்படின்னு புதுக்கதை சொல்லி அதை கோவில் நிலமாக மாற்றி கோவில் நிலத்தில் இவங்க போய் ஆக்கிரமித்து அதுக்கு வேற ஒருத்தனுக்கு லீஸ் கொடுத்து எப்படி ஒரு ஒரு நுட்பமான அதிபயங்கரமான கொள்ளை. இப்போ நமக்கு நம்மளை போன்றவர்களுக்கு இவர் தான் காஃபி டேபிள் புக் போட்டிருக்காருல, கோயில் நிலங்களை 7000 கோடி ரூபாய் மீட்டோம் அப்படின்னு. நீ எத்தனை கோடி 1000 கோடி ரூபாயை கொள்ளடிக்க, அதையும் நீ சொல்லு. உண்டி வச்சா ஹெச்ஆர்என்சி வந்துருங்கிறதே ஒரு மடமை, ஒரு பேதமை. அது உண்டி வச்சா எப்படி வர முடியும்? கோவிலுக்குள்ள பிரச்சனைனா தான் அந்த பிரச்சனையை தீர்த்துட்டு வெளியில போக வேண்டிய கோவில் இவங்க ஆக்கிரமிச்சுக்கிறாங்க. இவங்க இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்க. ஒரு ஊர்ல ஒரு கிராம கோவில் இருக்கு, அதுக்கு பூசாரியை நியமிச்சு அர்ச்சனை செய்கிறாங்க, வழிபாடு செய்கிறாங்க, எல்லாமே அந்த திருவிழாலேருந்து எல்லாம் செய்கிறாங்க. அந்த ஊரில் யோகியர்கள் சேர்ந்து இந்த கோவிலை நடத்துகிறாங்க. ஆனால் ஊருக்கு 4 காலி பையன் இருப்பான்ல, இல்லைன்னா திமுகலாம் எப்படிங்க கழகங்கள்லாம் வலுவாக இருக்க போகுது, விடுதலை சிறுத்தை எப்படி வலுவாக இருக்க போகுது? ஊரில் எங்கேயாவது ஆன்டி சோஷியல் எலிமெண்ட் இருப்பான், இல்லீகல் வருமானம் பார்க்குறோம், பிஸ்னஸ் பண்ணுறவன் இருப்பான். அவனை மாதிரி ஆளை பிடிச்சி அவனை விட்டு ஒரு பெட்டிஷன் போட சொல்லுது ஹெச்ஆர்என்சி. பெட்டிஷன் போட்டு இந்த பெட்டிஷன் எனக்கு வந்திருக்கு, நாங்கள் அதனால இதை எடுத்துக்கிறோம். அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கான இல்லை, பிரச்சனையே இல்லையே, பிரச்சனையே இல்லாத இடத்துல இவங்க ஒரு பிரச்சனையை கிளப்புறாங்க. பிரச்சனையை கிளப்பி ஓம் பேரில் பெட்டிஷன் வந்திருக்கு, நாங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தி இந்த நாங்கள் கோவில் எடுத்துக்கிறோன்னு எடுத்துக்கிறாங்க. நல்லா இருக்கிற ஊரை நாசப்படுத்துகிறாங்க. நல்லா நடந்திருக்கிற நிர்வாகத்தை சீர்கட்டு
மக்களை பக்தியிலேருந்து இந்து மதத்திலேருந்து வெளியேறும் புரோக்கர் வேலையை தான் இந்த திராவிட மாடல் ஆட்சி செய்யுது. இந்த திராவிட மாடல் ஆட்சி புரோக்கர் வேலை செய்யுது மதமாற்றத்துக்கு அப்படின்லாம் சொன்னீங்க. அது எந்த முகூர்த்தத்தில் உங்கள் வாயிலேருந்து வந்ததுன்னு தெரியல. அடுத்தது இது அது மாதிரி தானான்னு நமக்கு தெரியல. எங்கே புரோக்கர் வேலை பார்த்துருக்காங்களா அப்படின்னா பாகிஸ்தானுக்கு பார்க்குறாங்களான்னு தெரியல. காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர், மகாராஷ்டிராவுடைய முன்னாள் முதல்வராகவும் இருந்திருக்கிறார் பிருத்திவிராஜ் சவான். ஒரு மூத்த தலைவர் தான் அவர். மக்கள் ஏற்றுக்கிறாங்க ஏற்றுக்கலை அதை பற்றிலாம் நான் கவலைப்படல. ஆப்ரேஷன் சிந்தூரில் முதல் நாளே நம்ம இராணுவம், இது ஏர்ஃபோர்ஸு எல்லாமே மண்டிட்டாச்சு. பாகிஸ்தானுடைய அடிக்கு தாங்க முடியாமல் முதல் நாளே தோல்வி. இதை நான் சொல்கிறதுக்குள்ள கூச்சப்படவே இல்லை. இது வந்து உண்மை, அதை நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. தொடர்ச்சியாக ராகுல் காந்தி பாராளுமன்றத்தில் 5 ரஃபேல் விழுந்துருச்சுன்னு சொல்கிறாங்களே, எத்தனை நம்மளுடைய இராணுவ ஹெலிகாப்டர்கள்லாம் தாக்குதல் ஆகிருக்கு, விமானங்கள் எத்தனை பாதிப்பு அடைஞ்சிருக்குன்னு அவரும் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அதிபரும் அவர் பல சந்தேகங்களை நான் தான் பஞ்சாயத்து பண்ணேன்னு சொல்கிறாரு. இது ஏன் இப்படி தொடர்ச்சியாக காங்கிரஸ் இப்படி பேசிகிட்டு இருக்காங்க? அவங்களுக்கு பதவி வெறி. நான் கூட ராகுல் காந்தியை ஒரு பப்பு காமெடியன் அப்படி தான் வந்து இந்த பாரத் ஜூட் யாத்திரைன்னு ஒன்று நடத்தினார்ல, இந்த பாரத் ஜூட் யாத்திரைக்கு கொஞ்ச நாள் முன்னாடி நினச்சிட்டு இருந்தேன். ஜோதிமணியெல்லாம் கலந்துக்கிட்டாங்க. ஜோதிமணி, இந்த பாவாடை ஜார்ஜ் பொன்னையா, இந்து மதத்தை கடுமையாகவும், எம்ஆர் காந்தி என்ன செருப்போடாமல் போகிறாரு, அந்த வைரஸ். எனக்கு புரியல, ஜோதிமணி கலந்துக்கிட்டாங்கன்னா பாவாடை இல்லை ஜோதிமணி பாவாடைன்னா நான் சொல்கிறது ஜோதிமணி நீங்கள் உடனே தப்பாக எடுத்துக்கிறீங்க. நல்ல வேலை நேயர்கள் முப்பத்தில் தான் இருக்கணும். அந்த இவர் கிறிஸ்துவ பாதிரி பொன்னையா, அவர் அந்த ட்ரெஸ்ஸு பார்த்து நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். அதனால் நீங்கள் ரெண்டுத்தையுமே நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டீங்க. அவர் ஜார்ஜ் பொன்னையா காந்தி அண்ணனை பார்த்து வைரஸ்லாம் வந்து பாரத மாதாவோட வைரஸ் வந்துடும், அதுக்கு தான் நான் வந்து கோட்டு சூட்டு மேலே பாவாடை அதுக்கப்புறம் ஷூ சாக்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசினார் பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஆளையும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவர் பாரத் ஜூட் யாத்திரை போனார். பொய்யையே மூலதனமாக கொண்டிருக்கக்கூடிய திமுகவை சேர்ந்த ஸ்டாலின் தான் தொடங்கி வச்சார். அப்புறம் அந்த பொய்யையே தன்னுடைய வாழ்வியல் நெறியாக திமுக போன்று இருக்கக்கூடிய அந்த ஜோதிமணி அவங்களும் கூடவே கொஞ்சம் தூரம் போனாங்க. அப்புறம் கர்நாடகாவில் வந்து பாகிஸ்தான் ஜிந்தாபாத், பாகிஸ்தான் ஜிந்தாபாத் அப்படின்னு கிராப்லாம் வெட்டிட்டு ஒரு பொண்ணு மேடை ஏறி பேசும்போது பேசினா அந்த பொண்ணை வந்து ஓவைசி கூட கண்டிச்சார். கீழே இருக்க மேடையை விட்டு ஓவைசி கூட கண்டிச்சான். நமக்கு என்னன்னா நம்முடைய சித்தாந்த எதிரி அவன் வந்து பேசுறது வந்து அவருடைய தம்பி பேசுறதெல்லாம் பாகிஸ்தான் ஆதரவு மாதிரி கிட்டத்தட்ட அந்த துணியில் பேசக்கூடிய நபர். ஆனால் இந்த ஓவைசி வந்து மேடையை விட்டு இறக்குன்னு சொல்லி பதறி ஓடி வந்து இறக்கின அந்த பொண்ணை கூப்பிட்டு தோள் மேலே கை போட்டு அந்த பொண்ணோட கையோட கை கோர்த்து இவர் ரொம்ப ரசித்து என்ஜாய் பண்ணி இந்த மாதிரி வேலைகள்லாம் பப்பு பண்ணார் பார்த்தீங்களா. அந்த நேரத்திலேயே சரி இவன் போகிற ரூட்டு தப்பான ரூட்டு. அதுக்கு முன்னாடி தான் சைனாக்காரங்கள்லாம் சந்திச்சு பேசினாரு. நீங்கள் அதுக்கு சரியான ரூட்டில் போயிட்டு இருந்தாருன்னு நினச்சிட்டு இருந்தீங்களா? சரியான ரூட்டில் போகிறானே லூசுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஓப்பனாக சொல்லுவோம், ஒரு எதிர்கட்சி தலைவரை லூசுன்னு சொல்லாமா அப்படின்னா சட்டைக்கு மேலே பூணூல் போட்டுப்பாரு. சட்டைக்கு மேலே பூணூல் போட்டு அந்த பஞ்சகத்தை அந்த இழுத்துட்டு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நாம் வந்து இந்த டினு ஆனந்தன் ஒருத்தர் நாயகன் நமஸ்தே நமஸ்தே மேரா பாபா மர்கேயா அந்த மாதிரி தான் அவருடைய ஆக்டிவிட்டி ஃபுல்லாகவே அதில் இருக்கும். அந்த நாயகன் படத்தில் வர மாதிரி தான் அதை பண்ணுவார். அதுக்கப்புறம் அந்த ஃப்ளைட்டு மேலே போகிறதுன்னு பார்ப்பாரு, திரும்பி நில்லுன்னா திரும்பி நின்று ஏதோ இது பண்ணும். இந்த மாதிரிலாம் பார்த்து சரி பாவம் ஏதோ புள்ள நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்திக்கு இப்படி ஒரு பிள்ளையா அப்படின்லாம் நினச்சிங்க. அதாவது வாத்தியார் புள்ள மக்கு அந்த கதை தான். நம்ம ஊரில் ஒரு இது பழமொழியாக சொல்லுவாங்க, இந்த ஏதோ ஒரு குடியில் இருக்கிற பிள்ளைக்கு வந்து இது கொடுத்துருவாங்களாம், அந்த அபின் அந்த மாதிரி கொடுத்தா அவன் பாட்டுக்கு யார் வராங்க போகிறாங்கன்னு தெரியாது அப்படியே உட்காந்துருப்பானோ. அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் அந்த குடியில் இருக்கிறவங்க மாதிரி தான். ரைட்டு போகிறான் விடு, ஏதோ பேசுகிறான் போகிறான் புலம்பிட்டு இருக்கான் அப்படின்னு நினச்சா இந்த ஆளுடைய வெனமஸ் வந்து சீனா தூதரை சந்தித்தது, சீனாவுக்கு ஆதரவாக பேசினது, யாரை பார்த்தேன்னு சொல்ல மறுத்தது, ஃபாரின் போகும்போது எங்கேயாவது போய் பார்க்கறது, அதுக்கப்புறம் இந்த பாரத் ஜூட் யாத்திரையில் இந்த மாதிரிலாம் கூத்தடிச்சது,
பொய்யா புழுவிட்டு திரியறது, இந்த மாதிரி ஆன்டி இந்தியாவோட வேலைகள் இப்போ ஜார்ஜ் சோரஸோட அவர் கை கோத்திருக்காருங்கிறாங்க. அதனால இப்போ வந்து எனக்கு வந்து அமெரிக்கன் அங்கிள் அப்படிங்கிறாங்க. அமெரிக்கன் அங்கிள் நல்ல பேரா இருக்க அவர் அந்த அந்த அமெரிக்கன் அங்கிளுடைய பாதையில தான் இவர் பாவம். இந்த பிருத்திவிராஜ் சவான் வந்து ஒரு நல்ல தேசியவாதி, நான் கூட ஒரு மரியாதைக்குரிய மனிதர் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ நம்ம சேனல் வாயிலா நம்ம கட்சி ஆட்சி தான் அங்கே நடக்குது, நம்ம கூட்டணி ஆட்சி தான் நடக்குது. இப்போ வந்து பால் தாக்கரேயே நம்ம வி ஆர் மிஸ்ஸிங். ராமகோபாலன்ஜி, பால் தாக்கரே மாதிரி ஒரு தடாலியான தலைவர்களா இல்லைன்னா நாமளே தான் அந்த ஸ்டேஜுக்கு வரணும்னு நினைக்கிறேன். இப்போ மகாராஷ்டிரா ஆட்சி அவரை கைது செஞ்சு உன்னை எந்த அடிப்படையில் சொன்ன, என்ஐஏவோ மராட்டி அரசோ அவரை கைது செஞ்சு நீ எந்த அடிப்படையில் சொன்ன? இப்போ என்ன ஒரு இதுன்னா, இப்போ விஜய் திவஸ்ன்னு இப்போ கொண்டாடினோம். அதில் வந்து நம்பர் ஆஃப் ட்ரோன்ஸ், டர்க்கிஷ் ட்ரோனு பாகிஸ்தான் பயன்படுத்தியது, அதை இந்திய இராணுவம் சுட்டு வீழ்த்தியதை இராணுவ தளபதி வீட்டில் பெரிய ஒரு லானில் வச்சு டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க. இத்தனை ட்ரோனை நாங்கள் காலி பண்ணி வச்சுருக்கோன்னு. இது மாதிரி எங்கேயுமே பாகிஸ்தான் பண்ணலை. ஆனால் நம்ம தான் தோல்வி அடைஞ்சோன்னு அவர் சொல்கிறாருன்னா, இது கரெக்டாக விஜய் திவஸுக்கு 2வது நாள் அடுத்த நாளே சொல்கிறாருன்னா எந்த நோக்கம் அப்படிங்கிறது? அவங்களுடைய நோக்கம் வந்து மகன் செத்தாலும் பரவாயில்ல, மருமக தாலியாக இருக்கணும் அப்படின்னு நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாதிரி தான் இப்போ வந்து இந்த நாடே நாசமாக போனாலும் பரவாயில்ல, இந்த நாடு சுடுகாடு ஆனாலும் பரவாயில்ல, இந்த நாடு உலக அரங்கில் கேவலப்பட்டாலும் பரவாயில்ல, இந்த நாட்டை பற்றி வெளிநாட்டுக்காரன் காரி உமிஞ்சாலும் பரவாயில்ல, இங்கே மோடி பிரதமராக இருக்கக்கூடாது, பிஜேபி ஆட்சி இங்கே இருக்கக்கூடாது. வீரத்துறவி ராமகோபாலன் சொன்னதை மீண்டும் இந்த அரங்கில் பதிவு செய்கிறேன். அடல் பிகாரி வாஜ்பாய் 13 நாள் பிரதமராக இருக்கும்போது கூட நம்ம இன்னொரு 1 or 2 years பதவிக்கு வந்துடுவோம் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லும்போது, பதவிக்கெல்லாம் வந்தால் கூட நிம்மதியாக ஆட்சி செய்ய முடியாது, நம்ம நீண்ட தூர பிரயாணம் அது, இந்த பிரயாணத்தின் ஒரு அடி கூட நம்ம இன்னும் எடுத்து வைக்கல. என்னஜி இப்படி சொல்கிறீங்கும் போது அவர் சொன்னார், தினசரி இந்த கம்யூனிஸ்டும் மிஷினரிஸும் இந்த நாட்டில் ரத்த ஆறு ஓடுற வழியை ஏற்படுத்துவாங்க, அந்த மாதிரி ஒரு அமைதியின்மையை ஏற்படுத்துவாங்க. ஒரு தீர்க்கதரிசி, ஒரு கிரேட் விஷனரி. அந்த நேரத்தில் தானே கோத்ரா வந்தது. அதுக்கு அதில் அவர் சொல்லி ஒரு 3-4 வருஷம் கழிச்சு கோத்ராவும் வந்தது. அந்த மாதிரி ஒரு நிலைமையை இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி நாடு முழுக்க கட்டமைக்க பார்க்குது, ஒரு நரேட்டிவை செட் பண்ண பார்க்குறாங்க. இது மூலமாக என்ன பண்ணுவான், இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ஆதரவாளர்கள், வங்கதேச ஊடுருவல்காரர்கள், இந்த இது வெள்ளைக்காரனின் நீட்சியாக இருக்கக்கூடிய இந்த திராவிட இயக்கத்தின் இது நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிக்கக்கூடிய இந்த கும்பல், இவங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, அவர் சொல்லியிருக்காரு, இதை வச்சு தமிழ் ஊடகம் என்ன பண்ணோம், மோடி ஆட்சியில் இது நடந்ததா, நடக்கலை அப்படின்னு சொல்லி பேசுகிறவங்க ஒரு ஆள் போய் பேசுவான், நடந்ததுன்னு சொல்லி பொய்ய 4 பேர் பேசுவான், நெறியாளர் உட்பட 5 பேர் இருப்பான். இந்த மாதிரி ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறதுக்கான ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணுறதுக்கு தான் இப்போ இன்னைக்கு இந்த சவான் பேசியிருக்காரு. இன்னும் பாருங்க, காலப்போக்கில் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய பல்வேறு நபர்கள் பேசுவாங்க. என்னை விட அறிவு வந்து அஜித் டோவலுக்கும் அமித்ஷாக்கும் நிறையா தான் இருக்கும், மோடிக்கும் இருக்கும். ஆனால் இருந்தாலும் நம்முடைய ஆதங்கம் என்னன்னா, இப்படி ஒருத்தனை பேச விட்டுட்டு வேடிக்கை பார்த்தோம்னா, இது வந்து நாட்டின் ஒருமைப்பாட்டை சிதைக்கக்கூடிய வழியில் இராணுவத்தின் மனோ வலிமையை குறைக்கக்கூடிய வேலை தான் இவங்க செய்கிறாங்க. எங்கள் வீடு எல்லாரும் வேஸ்ட்டுங்க, எங்கள் அப்பன் குடிகார அப்பனாக இருந்தால் கூட என்ன சொல்லுவான், ஏங்க அது எங்கள் வீட்டு பிரச்சனைங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். நல்ல அப்பனாக இருந்தால் கூட, இங்கே பாருங்கள் எங்கள் அப்பா எப்படி தெரியுமா சொத்து சேர்த்தான், அநேகமாக எங்கள் மூதாதையர்கள்லாம் ஊரான அடித்து ஒலையில் போட்டு சொத்து சேர்த்துருப்பாங்க போலுங்க, ஆனால் பக்கத்து வீட்டுக்காரர் ரொம்ப நல்லவருங்க, நான் இவரை வந்து அப்பானே கூப்பிட மாட்டேங்க, பக்கத்து வீட்டுக்காரரை தாங்க அப்பான்னு கூப்பிடுவேன். அந்த லெவலில் தான் இவங்களுடைய குற்றச்சாட்டுகள் இருக்கின்றது. பங்களாதேஷில் அமெரிக்காவுடைய டீப் ஸ்டேட்டுடைய கைப்பாவையான முகமது யூனுஸ் ஆட்சி இருக்குது. ஷேக் ஹசீனாவை அங்கிருந்து விரட்டியார்கள். மாணவர்கள் போராட்டம்னு தொடங்கி இப்பொழுது அடிப்படைவாதிகள், இஸ்லாமிய பயங்கரவாதிகள் கை வந்து உயர்ந்திருக்குது. பப்பட்டாக ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் ஒருத்தர் இருக்கார். இப்போ திடீர்னு அவனை என்ன பண்ணுறானுன்னா, இப்போ குறிப்பாக இந்த எஸ்ஐஆர் அது அனுப்பினப்போ பங்களாதேஷிகள் அவனே போகிறான் பயந்துட்டு, இது இங்கே இருந்தவொன்னா இனிமேல் காலம் தள்ள முடியாதுன்னு. அஸ்ஸாமில் ஒரு பெரிய கேம்பெயினே தொடங்கி இருக்குது. இந்த குறிப்பாக எல்லைப்புற மாவட்டங்கள்லாம் ஊராக வந்து கும்பலாக வந்து குறிப்பாக வனப்பகுதியை ஆக்கிரமித்து வீடையே டென்ட்டு போட்டுருந்தான். அவன்லாம் இப்போ டிரைவு ஹிமந்த பிஸ்வாச ஆரம்பித்தோடனே அவனும்
சொந்த ஊருக்கு நான் எங்கே போகிறதுன்னு தெரிலன்னா அவனும் கிளம்புறான். நீங்கள் இந்தியாவிலேருந்து பங்களாதேஷிகளை இங்கே துரத்துனீங்கன்னா நாங்கள் இந்தியாவுக்குள்ளார புகுந்து பிரச்சனை பண்ணுவோம். குறிப்பாக இந்த 7 சிஸ்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வடகிழக்கு மாநிலங்கள் எதுவுமே இருக்காது, அதெல்லாம் துண்டாக்கிடுவோம் அப்படின்னு மிரட்டல் விட்டுருக்காங்க. இன்னும் ஒரு ஸ்டெப்பு போய் நம்முடைய தூதரகத்தை முற்றுகையிடக்கூடிய அளவுக்கு போராட்டங்கள் எல்லாம் நடத்தியிருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய பங்களாதேஷி தூதரக அதிகாரியை கூப்பிட்டு நம்மளும் ஒரு வார்னிங் கொடுத்துருக்கோம். இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? எனக்கு ஒரு ஆசை, அவங்க தூதரகத்தை முற்றுகையிடட்டும். முடிஞ்சால் வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய டாக்காவில் தான் இருக்கும் தூதரகம், அது உள்ளவனால முற்றுகையிட்டு எப்படி பிஜேபி ஆஃபீஸை திமுக முற்றுகையிட்டு உள்ளே பூந்து அடிக்குதோ முடிஞ்சால் அது செய்யட்டும். அதே மாதிரி இந்த 7 சிஸ்டர்ஸ்னு சொல்லக்கூடிய மணிப்பூர், நாகாலாந்து, மிசோரம், அருணாச்சல பிரதேஷ் போன்ற மாநிலங்களை நாங்கள் துண்டாடுவோம் அப்படின்னு நீ வா, உள்ள வா. உனக்கு கீழே மட்டும்தான் சுன்னட் பண்ணியிருக்கு, உன் கை கால் உன் நாக்கு அத்தனையும் சுன்னட் பண்ணுற அளவில் இந்த தேசத்திற்கான வலிமை இருக்கு. நீ இந்த தொட்டுப்பார் சீண்டிப்பார் அப்படின்னு நீ இந்த முக ஸ்டாலினுடைய ஒண்ணுக்கு தான் போகணுங்கிறீங்க. அந்த மாதிரி எல்லாம் இந்த மாதிரிலாம் நாங்கள் ஒன்றும் பேசிட்டு இருக்கல. நாங்கள் ஆனானப்பட்ட அமெரிக்காவையே நீ வந்து பார் அப்படிங்கிறோம். ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சண்டை இருந்தால் கூட, ரஷ்யா வலுவான நாடாக இருந்தால் கூட, உக்ரைனில் இருக்கக்கூடிய நம்மளுடைய மாணவர்களை பத்திரமா அழிச்சிட்டு வர்றதுக்கு ரஷ்யா டீம் பேசி எங்கள் ஆளுங்களை நாங்கள் வெளில மீட்டுக்கிறோங்கும் போது இந்த 2 பிச்சைக்கார நாடு இருக்கு பாருங்க. எந்த 2 பிச்சைக்கார நாட்டு பயிலுங்க? இல்லை, பிச்சைக்கார நாடுனாலே நம்ம நேயர்களுக்கு புரிஞ்சிருக்கும். பாகிஸ்தான் மட்டும் இல்லை, நான் வங்கதேசத்தையும் சேர்த்து சொல்கிறேன். ஏன்னா நான் உண்மையிலேயே அந்த இவரை பார்க்கணும், NK விஷன் கிருஷ்ணசாமின்னு. என் மனதில் இருந்த இதை பொன் ராதாகிருஷ்ணன் அமைச்சராக இருக்கும்போது, அப்போ நீங்களும் அந்த இதுக்கு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் மாப்போசியோட 100ஆண்டு விழாவை இதை நடத்தினாங்க, நினைவு விழாவை இதை நடத்தினாங்க ஆழ்வார்பேட்டையில். என்ன கவிக்கோ அரங்கத்தில் ஆகா என்று உருவாகுது பார் ரஷ்ய புரட்சி அப்படின்னு பாரதி எழுதியிருப்பார். அது எப்படி பாரதியோ ஒரு தெய்வ நம்பிக்கை உடையவர், ரஷ்யாவோ தெய்வ நம்பிக்கை இல்லாத நாடு, எப்படி இந்த ஒரு கான்ட்ரடிக்ஷன் அப்படின்னு சொல்லி அப்போ அந்த ரேடியோவில் ஏதோ ஒரு போட்டியில் இவரை கேள்வி கேட்குறாங்க. அதுக்காக அவர் மாப்போசியை போய் பார்க்குறாரு. இது இந்த மாதிரி பாரதியை பற்றி இப்படி சொல்லிருக்க, பாரதி இப்படி சொல்லியிருக்காரு, ஏன் இந்த கான்ட்ரடிக்ஷன் கேட்குறாங்க. என்னொன்னே மாப்போசி அவரை வெயிட் பண்ண வச்சுட்டு உள்ளே போய் பண்டிலாக பழைய பேப்பரை கொண்டு போட்டார். அதுலேருந்து தூசி பறந்தது, அவ்வளோ பழைய பேப்பரு. அதிலிருந்து எனக்கு எடுத்து கொடுத்தாரு. நான் வணங்கும் பராசக்தியை எவன் ஒருத்தன் கேவலப்படுத்துறானோ அவனோ அந்த நாடோ உருப்படியாக இருக்காது அப்படின்னு. இது நான் புரிஞ்சுக்கிட்ட வார்த்தை. அவர் சொன்ன அதே வார்த்தை, பாரதி சொன்ன அதே வார்த்தையில நான் சொல்ல எனக்கு மைண்ட்ல இல்லை. அது எப்படி அந்த மாதிரியோ, எப்படி பராசக்தி மகாகாளிக்கோ, இந்த பாரத நாடுங்கிறது வெறும் கல்லோ மண்ணோ கிடையாது. இது பராசக்தியின் மறிவடிவம், இது மகாகாளியின் அம்சம். அப்படி இருக்கிற நாட்டை நான் துண்டாடுவேன்னு ஒரு சொன்னான்னா, நீ வா, உன் நாடே இல்லாம வங்கதேசம் மீண்டும் இங்க கிழக்கு வங்கம் எப்படி மேற்கு வங்கம்னு ஒரு மாநிலம் இருக்கோ, நாங்க கிழக்கு வங்கம்னு இன்னொரு மாநிலத்தை ஏற்படுத்துறோம்டா. ஓ நாடே நாங்க போட்ட பிச்சை, இந்த பிச்சைக்கார பயல்களுக்கு இந்த நாடே இந்திரா காந்தி பிரதமராக இருந்த பொழுது பாகிஸ்தான் மேல போர் தொடுத்து புடுங்கி கொடுத்த இந்த பயலுக, நாம போட்ட பிச்சையில வாழற இந்த எச்ச பசங்க இந்த நாட்டு மேல கை வச்சிருவேன்னு சொல்றான்னா எவ்வளவு ஒரு நெஞ்சு அழுத்தம், ஒரு திமிரு ஆணவம் இருக்க முடியும். இல்ல இன்னொன்னு, அவங்க எந்த தைரியத்தில் இருக்காங்க? அவங்க ஏற்கனவே இங்க நிறைய இன்ஃபில்ட்ரேட் ஆயிருக்காங்க. இங்க இருக்கிறவங்களும் அதற்கு ஆதரவாக பலர் செயல்படுவாங்கங்கிற ஒரு நம்பிக்கை தான். ஏன்னா இப்ப இதுக்கு வெள்ளிக்கிழமை வெறியர்கள் ஓடோடி டாய் சங்கி பயல, நீ முடிந்தால் செய்து பாடுறா, உன்னால் ஓட முடியுமாடா, இப்படிலாம் இது பண்ணுவானுங்க. நான் ஓடணுங்கிறதுல என் ராணுவம் இருக்கு, என் தானை தலைவன் மோடி இருக்கான். இந்த பாரத நாடு மோடிக்கு பின்னாடியும் இருக்கு, மோடிக்கு முன்னாடியும் இருக்கு. அதனால இந்த நாடு எனக்கு பெருசு. எனக்கு என்னுடைய கட்சி பெரிதா நாடு பெரிதான்னா என்னுடைய நாடு மட்டுமே பெரியது. என்னுடைய நாடு, என்னுடைய மதம், அதுக்கப்புறம் தான் என்னுடைய கட்சி. நான் அந்த மாதிரி ஒரு RSS சித்தாந்தத்தில் வந்தவன். அதனால இவங்களுடைய பூச்சாண்டிக்கெல்லாம் பயந்துக்கிட்டு என் கண்ணுக்கு தெரிஞ்சு என்னோட பழகினவன் எத்தனையோ பேர் பலியாயிருக்கான். நாம கூட எப்போ போவோங்கிறது தெரியாது. நான் அப்பப்போ நம்மளை தான் வாட்ச் பண்றாங்களே, காவல்துறையும் வாட்ச் பண்ணது, வெள்ளிக்கிழமை வெறியர்களும் வாட்ச் பண்றாங்க. இந்த பூச்சாண்டிக்கெல்லாம் பயப்படுற ஆள் நாமளா?
பாகிஸ்தானே இன்னைக்கு நம்மளை கண்டு பயப்படும் போது நீ பாகிஸ்தானுக்கு தவறா பிறந்த குழந்தை, அதுவும் என்னால உருவாக்கப்பட்ட குழந்தை நீ. அப்படி இருக்கும்போது நீ போட்டு பார்க்கணும்னு நினைச்சேனா, நான் அதனால தான் சொல்றேன், அவங்க தயவு செஞ்சு டாக்கா ஆஃபீஸை முற்றுகையிடுங்க, நீங்க இந்தியாவில் கலவரம் ஏற்படுத்த முயற்சி செய்யுங்க, இந்த 7 சிஸ்டர்ஸ் அந்த 7 மாநிலங்கள்ல நீங்க ஏதாவது பிரச்சனை செய்ய பாருங்க. அதுக்கப்புறம் அந்த நாடுங்கிறது இருக்கக்கூடாத உலக வரைபடத்திலிருந்து அப்புறப்படுத்தினவங்க தான் நம்மளுடைய இது. நம்ம ஏற்கனவே வச்ச கோஷம் இதை உலக அரங்கில் இதை கொண்டு போனவங்க தான். சின்ன பையன் பாகிஸ்தான் காஷ்மீரத்தை கேட்டுட்டான், காஷ்மீரத்தில் கை வைத்தால் பாகிஸ்தானே இருக்காது. கிட்டத்தட்ட அந்த நிலைமை நம்ம கொண்டு வந்துட்டோமா இல்லையா? காஷ்மீரை ஆர்டிகல் 370 ரிமூவ் பண்ணி இன்னைக்கு ஒருங்கிணைந்த இதாக கொண்டு வந்து அங்கே ரிசர்வேஷனும் நம்மளுடைய பட்டியலின சகோதரர்களுக்கு கொடுத்து அங்கே சுற்றுலா மேம்பாட்டிலேருந்து எல்லாம் கொண்டு வந்து பிரச்சனைகள் இருக்கு. தீவிரவாதி வரான், இங்கே வரலையா, இங்கே மேடையில் ஏறி பேசலையா, நாங்கள் பாரு எனக்கு ஒரு பெண்மணியே மேலப்பாளையத்தில் பேசலையா, 30 நிமிஷத்தில் சங்கீதத்தை ஒழிச்சிருவேன், சங்கீதனை அடுத்தது இந்துக்களை ஒழிப்பேன், இப்படிதான் இவங்க பேச்சு வரப்போகுது. அதனால இது இந்த பிரச்சனை இருக்கு. இதெல்லாமே நம்ம எதிர்கொண்டு தானே வரோம். காஷ்மீர்லயே நம்மள அமைதியை கொண்டு வர முடியுது. இப்போ பலுச்சிஸ்தான் பிரச்சனை இருக்கு. பலுச்சிஸ்தான் நாளைக்கு பாகிஸ்தான் பிரச்சனை எப்படி கிரியேட் பண்ணணும்னு தெரியாது. அதனால பாகிஸ்தான்காரனே நம்ம கிட்ட கொஞ்சம் அரைக்கி வாச்சிட்டு போகும்போது இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன நினைக்கிறான், அந்த வங்கதேசத்துக்காரனுக்கு மூளையை முட்டியில் வச்சுட்டான் போல இருக்கு இந்த பயலுக்கு. ஷேக் ஹசீனாவுக்கு நீ எப்படி அழைக்கடம் கொடுக்கலாம், போய் இன்டர்நேஷனலாவை மாற்ற சொல்லு, அந்த இந்த நோபல் பிரைஸ் வாங்கின யூனுஸை கேளு. அப்ப நீ ஷேக் ஹசீனாக்கு எப்படி அரைக்கலம் கொடுக்கலாம் நீ என்ன கேட்டேன்னா, ஓ நாடு உருவானதே தப்பு, நான் நினைச்சுக்கிறேன், வா கிழக்கு வங்கமா மாத்திடுறேன். அதனால இவங்களுக்கெல்லாம் அமைதியாலாம் பேசக்கூடாதுங்க. இவன் டாய் அப்படின்னா டாய் டாய் டாய்னு புலர்னு இழுக்கிற மாதிரி செஞ்சா அடங்குவான், மூக்க பிடிச்சா வாயை திறப்பானுங்க. இது ஏதோ ஒரு கனெக்ஷன் வருதுன்னு பாருங்களேன். இப்போ நீங்கள் என்ன சொல்றீங்க, என்னால் ஓட முடியுதோ இல்லையா, ஆனால் என் இராணுவம் இருக்குடா அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னீங்க. இப்போ அடுத்த செய்தி அப்படித்தான். நம் மண்ணை சேர்ந்தவர், இந்தியாவுக்கு ஒரு பொக்கிஷம் அவர், தமிழகத்திற்கு கூடுதலாக நமக்கு ஒரு உரிமை இருக்கிறது அவரை கொண்டாடுவதற்கு அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டத்தை சார்ந்த ஹவில்தார் பழனி. இவருக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, நமக்கும் சீனாவுக்கும் எல்லையில் பிரச்சனை வந்தது கால்வானில். அந்த கால்வானில் துப்பாக்கி எடுத்துலாம் சண்டை போடுது, கையால் அடித்து கை கட்டை கல் இதாலே அடிச்சு இந்த சண்டையை முன்னெடுத்து போனவரே ஒரு வீரத்தமிழன், அவர் பேர் ஹவில்தார் பழனி. அங்கே என்ன நடந்தது, அவங்க பக்கத்தில் எவ்வளவு பேர் இறந்தாங்கங்கிற டீட்டெயிலை இப்போது வரைக்கும் உலகுக்கு சொல்லாமல் இருக்காங்க. ஆனால் நம்ம நமக்கு 21 பேர் வீரமரணம் அடைந்தார்கள், அந்த தியாகிகளை போற்றுறோம் அப்படின்னு சொல்லி உடனடியாகவே அங்கே போய் அந்த மண்ணிலே இருந்து திருக்குறளையெல்லாம் மேற்கோள் காட்டி மோடி பேசினார். இப்போ அதையும் தாண்டி இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கால்வான் பள்ளத்தாக்கு பக்கத்தில் மிகப்பெரிய ஒரு தியாகிகளுக்கான தூண். இப்போ தூண்னா இங்கே இருக்கிற தமிழக அரசுக்கு பிடிக்காது, அங்கே ஒரு மிகப்பெரிய தூண் போனால் அதில் பழனி நினைவாக அந்த தூண் இருக்கு. அதை இராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் அந்த தூணையும் திறந்து வச்சிருக்காரு. இந்த செய்தியை ஒரு தமிழனாக ஒரு இந்தியனாக எப்படி பார்க்குறீங்க? அது பழனி போன்றவர்களுக்கு எந்த பேதமும் இல்லை. இங்கே பேதம் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய திருமாவளவன்களுக்கும் ஸ்டாலின்களுக்கும் சுபவீர பாண்டியன் போன்றவர்களுக்கும் தான் இங்கே பிரச்சனையாக இருக்குது. அவங்க தான் தேவையில்லாமல் தமிழன் வேறு தேசியம் வேறு, தமிழ்நாடு வேறு, இங்கே தமிழ் மொழி வேறு வடக்கத்திய மொழி வேறு அப்படின்னு இவங்க தான் உருட்டிட்டு திரிகிறாங்க. மறைமலை அடிகள், அவருடைய இயற்பெயர் வேதாச்சலம். இப்போ சைதாப்பேட்டையில் கூட பாலத்துக்கு பேர் வச்சுருக்காங்க பாருங்க. அந்த மறைமலை அடிகள் எனக்கு தெரிந்து 1930-40 வரைக்கும் தமிழ்நாட்டில் யாரெல்லாம் தமிழ் பண்டிதர்களாக இருந்தார்களோ, புலவர் பட்டம் பெற்றார்களோ, அவர்களுக்கு வடமொழியிலும் சமஸ்கிருதத்திலும் அதே அளவுக்கு பாண்டித்யம் பெற்று ஒரு பெரிய புலவராக இருந்தது வரலாறு. நம்ம பேராசிரியர், உங்களுக்கும் ஆசிரியராக இருந்த சாமி தியாகராஜன் பல்வேறு இடங்களில் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு நபர்களை பற்றி இதை பதிவு செஞ்சிருக்காரு. வாவு சிதம்பரம் பிள்ளை கப்பலோட்டி தமிழன் படம் பார்த்தீங்கன்னா, இந்த கப்பல் வாங்க போகும்போது அவர்கிட்ட பணம் ஷார்ட்டேஜாக இருக்கும். அவர் உடனே திலகருக்கு ஃபோன் பண்ணி சொன்னோன்னே, திலகரே சொல்கிறாரா, அப்பேற்பட்டவரா நீங்கள் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு கனெக்டிவிட்டி இருந்திருக்கு. சுப்பிரமணிய பாரதி காசியில் போய் பல நாள் இருந்து
அங்க காசிலேயே அவர் வசிச்சு அந்த வீடு கூட இருக்கு. அவருடைய கொள்ளு பேரன் இப்பதான் காலமானார்னு நினைக்கிறேன், இறைவனடி சேர்ந்தார் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு தமிழ்நாடு வந்து தேசியத்தோடு ஒன்றி போனது. இவர் திருவாடானை பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு குக்கிராமத்தை சேர்ந்தவர். கிட்டத்தட்ட 20-25 வருஷத்துக்கு மேலாக இராணுவத்தில் பணி செய்து ஹவில்தாராக பதவி உயர்வு பெற்று இருந்தவர். அவருக்கு ஒரே பையன், பிரசன்னாவே ஏதோ ஒரு பேர், மனைவியும் இருக்காங்க. அவருக்கு அந்த நாட்டினுடைய மிக உயரிய விருதான வீர் சக்கரா விருதும் கொடுத்து நம்முடைய அரசு அவரை கௌரவித்து உள்ளது, அவருடைய தியாகத்தை போற்றியுள்ளது. இது வந்து ஒரு தேசியவாதியாக, ஒரு தமிழனாக, இன்றைக்கு பிரிவினை தலை தூக்கக்கூடிய தமிழகத்தில் இருந்து ஒரு தேசிய ஒற்றுமைக்காக, இந்த நாட்டின் இறையாண்மைக்காக உயிரை விட்ட பழனியை நாம் வணங்குவோம், தொழுவோம். அதே நேரத்தில் தமிழக அரசு அந்த கிராமத்துல அவருக்கு அங்க ஒரு நினைவு இல்லமோ அல்லது ஒரு வாசக சாலையோ அதுவும் இல்லைன்னா, இது வந்து இதை தினமலர்ல ஒரு கோரிக்கையா வச்சிருக்காங்க. இதை தாண்டி அங்க தேச ஒற்றுமைக்கு, இது தமிழக அரசுக்கு பிடிக்காது, இது வந்து அநேகமா இதுக்கே கூட நம்மள ஏன் நீங்க இதெல்லாம் சொல்றீங்க அப்படின்னு அந்த பச்சை துண்டு போட்ட பழனி பாத யாத்திரைக்காரரை கைது செஞ்ச மாதிரி இவங்க 2 பேரும் தமிழக அரசின் மாண்பை குறைத்து விட்டார்கள். தேச பிரிவினைக்கு வழிகொலிய முஸ்லீம் லீக் அதனுடைய முகமாக இருந்த காயிதே மில்லத் பேர்ல நிலையத்துக்கு பேர் வைக்கிறாங்க. அதெல்லாம் வைக்கலாம். தேசத்துக்காக உயிர் தியாகம் செய்த பழனி பேர்ல எதுவும் பண்ண மாட்டாங்க. ராஜீவ்காந்தியை கொல்றதுக்கு அதுக்கு உதவிகரமா இருந்தா அவனை கட்டி பிடிச்சி அவனுக்கு இனிப்பு ஊட்டி உச்சி முகர்ந்து உனக்கு என்ன வேணும் சொல்லு, அண்ணன் இருக்கேன் அப்படிங்கிற அளவுல இருந்த முதல்வர் அந்த மாதிரி இப்ப வந்து முதல்வருக்கு பிடிக்காதுங்கிறதுனால நம்ம தேசியத்தை பேசாம இருக்க முடியாது. அந்த ஊர்ல இல்ல அந்த பகுதியில அவர் பெயர்ல ஒரு தேசிய ஒற்றுமைக்காக, இந்த தேசிய மேம்பாட்டிற்காக ஏதாவது ஒரு விதத்துல ஏதாவது ஒரு விஷயத்தை முன்னெடுக்கணுங்கிறது அந்த பகுதி மக்களின் கோரிக்கையாகவும் நம்முடைய கோரிக்கையாகவும் இருக்கின்றது. தமிழகம் என்றும் தேசியத்தின் பக்கம்தான், தேசியம் என்றும் தமிழகத்தின் பக்கம்தான் அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை இந்த சம்பவம் நிரூபிக்கின்றது. இன்றைய 5 செய்திகள் குறித்து மிக விரிவாகவும் சுவாரஸ்யமாகவும் ஸ்ரீ டிவி நேயர்களோடு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க. மிக்க நன்றி. வேறொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம், வந்தே மாதரம். ஜெய் ஸ்ரீராம், வந்தே மாதரம்.